மிஸ்டீரியஸ் டிஸ்கவரிஸ். மனிதர்களையும் பழங்கால தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களையும் ஆச்சரியத்துல வாய்ப்பளக்க வைக்கிற மர்மமான கண்டுபிடிப்புகள் உலகத்தோட ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் தினம் நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அப்படி நம்ப முடியாத அளவுக்கு பிரமிப்பை உண்டாக்கி இருந்த குறிப்பிடத்தக்க சில மிஸ்டீரியஸான ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஆன்சியன் ப்ராஸ்தட்டிக் ஐ. மனிதர்கள் கண் பார்வையை இழக்கிறது ரொம்பவும் டஃப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். மனிதர்கள் கண்கள் இல்லாம வாழறது மென்டல் ஹெல்த் மட்டும் இல்ல, அவங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸையும் குறைக்கிற ஒரு குறைபாடா தான் இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற கண்கள்ல பிரச்சனை வந்தா டாக்டர்ஸால ஓரளவுக்கு பார்வையை திரும்ப கொண்டு வந்துட முடியும். அதுவும் இல்லனா கண்தானம் மூலமா மனிதர்களால பார்வையை பெற முடியும். அதுவும் பார்வை இல்லாத எல்லாருக்குமே சாத்தியமாகாது. இருந்தாலும் செயற்கையான ப்ராஸ்தட்டிக் கண்களை உருவாக்கி ஓரளவுக்கு மனிதர்களுக்கு கண்கள் இல்லங்கிற குறைய மறைக்கிற வேலையும் இப்போ செஞ்சுட்டு வராங்க. அது ஓரளவுக்கு அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கும். ஆனா இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, மனிதர்களுக்கு இப்படி பிராஸ்தட்டிக் கண்களை பொறுத்தர முறை 1000 வருடங்களுக்கு முன்னாடியே செயல்பாட்டுல தான் இருந்திருக்கு. அதுக்கு ஆதாரமா ஆர்கியாலஜிஸ்ட் ஈரான்ல ஒரு இடத்தை தோண்டிக்கிட்டு இருந்தப்போ செயற்கையான கண்கள் மாதிரியான அமைப்பு பொருத்தப்பட்ட 4900 வருடங்களுக்கும் பழமையான ஒரு பெண் மனித எலும்பு கூடுவன கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. களிமண்ணால செய்யப்பட்ட கண் மாதிரியான அமைப்பு கோல்டு மூலமா கவர் பண்ணப்பட்டிருந்திருக்கு. இது தவிர அந்த கண்ணோட வெண்படலத்தை உருவாக்க விலங்குகளோட கொழுப்பு உள்ளிட்ட விஷயங்களை பயன்படுத்தி இருந்ததற்கான தடயங்களுமே கூட கிடைச்சிருந்திருக்கு. பெண் ஒருத்தருக்கு செயற்கையான கண் போன்ற அமைப்பு 4000 வருடங்களுக்கு முன்னாடியே உருவாக்கி இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த பெண் செல்வாக்கு மிகுந்த நபரா தான் இருந்திருக்கணும்னு சொல்லி இருந்திருக்காங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். அது மட்டுமல்ல, அந்த பெண்ணோட எலும்பு கூடு கண்டெடுக்கப்பட்ட இடத்துல இருந்து மண்பாண்டங்கள், லெதர் பொருட்கள், பிரான்ஸ்னால செய்யப்பட்ட ஆபரணங்கள்னு சொல்லி வேற சில பொருட்களுமே கிடைச்சிருந்தது. ஷஹார்-இ ஷுக்டெக் அப்படிங்கிற ஈரானுடைய பண்டைய கால நகரம் இருந்த இடத்துல இருந்து 1960களில் கண்டெடுக்கப்பட்ட இந்த வினோதமான மண்டை ஓடும் அதை சுற்றி இருந்த பகுதிகளை அகழாய்வு செஞ்சது மூலமா அடையாளம் காணப்பட்ட பகுதிகளும் யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள்ல ஒன்னாவும் மாறி இருக்கு. அமெரிக்கன் ஸ்டோன்ஹெஞ்ச். அமெரிக்காவோட சேலம் நியூ ஷேர்ல இருந்து அவுட் சைட்ல தனிமையான இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு பழமையான மிஸ்டீரியஸான ஸ்டோன் ஸ்ட்ரக்சரை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கன் ஸ்டோன்ஹெஞ்ச் அப்படிங்கிற பெயர்ல குறிப்பிடப்படுற இந்த பகுதியை மிகப்பெரிய பாறைகளையும் கற்களையும் ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி உருவாக்கி இருந்திருக்காங்க. Salem police say it appears someone used a power tool. Vandalism along with a cross were discovered on Sunday. ப்ரீ-கொலம்பியன் ஸ்ட்ரக்சர்ல ஒண்ணா கூட இது இருக்கலாங்கிற மாதிரியே குறிப்பிட்டாலும் இது எந்த காலகட்டத்துல யாரால உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கான விவரம் தெளிவா தெரிய வரல. இது தவிர வில்லியம் குட்வின் அப்படிங்கிற மனிதர் தான் 1920களில் இந்த இடத்தை வாங்கி இப்படி கற்கள் அடுக்கி இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் மாதிரியான அமைப்பை உருவாக்கி இருந்ததாகவும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம்னு தெரிய வரலனாலும் ரொம்ப யூனிக்கான இந்த பிளேஸ் இப்போ அமெரிக்காவில் சேலம் பகுதியில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ல ஒன்னாவும் மாறி இருக்கு. ஆன்ஷியன் ஃபேஸ் கிரீம். எத்தனை ஆயிரம் வருடங்கள் கடந்து போனாலும் சரி மனிதர்கள் கிட்ட மாறாத ஒரு விஷயமா என்ன இருக்குன்னு கேட்டா அது இந்த மேக்கப் பண்ணிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஆண் பெண்ணுன்னு 2 பேருக்குமே தன்னோட வெளித்தோற்றத்தை அழகா காண்பிச்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால தான் காஸ்மெட்டிக் நிறுவனங்கள் இன்னைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பில்லியன் டாலர்கள்ல பிசினஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படிப்பட்ட இந்த காஸ்மெட்டிக்ஸ்ல முக்கியமான விஷயமான காஸ்மெட்டிக் கிரீமை ரோமானியர்கள் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே கண்டெய்னர் ஒன்றில் அடைச்சி பயன்படுத்திக்கிட்டு தான் வந்திருந்திருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. பண்டைய ரோமானிய கோவில்கள் அகழாய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த பொருள் கிடைச்சிருந்திருக்கு. மண்பாண்டங்களோட சேர்த்து 2000 வருடங்களுக்கும் பழமையான இந்த பொருளும் ஆராய்ச்சியாளர்கள் கைகளுக்கு கிடைச்சிருக்கு. பண்டைய வரலாற்று குறிப்புகளையுமே கூட சில சமய சடங்குகளுக்கும் முகப்பொலிவுக்கும் குறிப்பிட்ட ஒரு வெள்ளையான களிம்பு மாதிரியான ஒரு பொருளை ரோமானியர்கள் பயன்படுத்தினதா சொல்லி குறிப்புகள் இருக்கிறதுனால இது கண்டிப்பா ஃபேஸ் கிரீமா யூஸ் பண்ணியிருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். ஜோகின்ஸ் ஃபாசில் கிளிப்ஸ். கனடிய பகுதியான நோவா ஸ்காட்டியாவால குறிப்பிடும்படியான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு யூனிக்கான இடம் தான் இது. இந்த பகுதியை கோலேஜ் கலாபாகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடம் முழுக்கவே மலைப்பகுதி முழுவதும் நிலக்கரிகளால படிமங்களா மாறின மாதிரியான ஒரு தோற்றத்துல தான் தென்படும். அப்படிப்பட்ட பல லட்சம் வருடங்கள் பழமையான இந்த இடத்துல இருந்து இதுவரைக்கும் 195 டிஃபரெண்டான பழங்கால உயிரினங்களோட தொல்லியல் படிமங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். குறிப்பா பல நூறு வருடங்களுக்கு முந்தைய மரங்களுடைய தண்டுகள் கூட இங்க பாறை இடுக்குகள்ல படிமங்களா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது தவிர வேற சில ரேரான பழங்கால உயிரினங்களோட படிமங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுனால பல லட்சம் வருடங்களுக்கு முந்தைய இந்த உலகத்துல என்ன மாதிரியான உயிரினங்கள் வாழ்ந்தது, என்ன மாதிரியான ஈகோசிஸ்டம் பரவி இருந்ததுன்னு ஸ்டடி பண்ண பழங்கால தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு புதையலாவே மாறி இருந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த பகுதியை. ரோமன் ஸ்விஸ் ஆர்மி நைஃப். மனிதர்களுக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உதவக்கூடிய ஒரு டூல் எதுன்னு கேட்டா கண்டிப்பா இந்த கத்தியை குறிப்பிட்டு சொல்லலாம். அதுலயும் குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் மல்டி டூல் டைப்பான இந்த ஸ்விஸ் ஆர்மி நைஃப். ஆனா இந்த மாதிரியான ஒரு மல்டி டூல் ஆப்ஜெக்ட பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே ரோமானியர்கள் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. 2011ஆம் வருஷம் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்கப்பட்ட இது கிபி 2 இருந்து 3ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில ரோமானிய ராணுவ வீரர்களால பயன்படுத்தப்பட்டிருக்கு. அயன் மற்றும் சில்வர்னால உருவாக்கப்பட்ட இந்த மடிப்பு கத்தி கரண்டி, கத்தி, முள்கரண்டி, கூர்மனைகளை கொண்ட பகுதின்னு சொல்லி நிறைய பாகங்களை கொண்டதா காம்ப்ளெக்ஸான டிசைன்
நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி கிடைச்ச இந்த கத்தியை இன்னைக்கு கேம்பிரிட்ஜ்ல இருக்கிற ஃபிட்ஸ் வில்லியம் மியூசியம்ல பார்வைக்கு வச்சிருக்காங்க. பண்டைய கால ரோமானியர்கள், குறிப்பா ராணுவத்துல வேலை செஞ்ச வீரர்களுக்கு மத்தியில கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு மதிப்புமிக்க ஆயுதமாவே இருந்திருக்கு இந்த ரோமானிய மடிப்பு கத்தி. ஜியன் அர்மாடிலோ ஷெல். ஆராய்ச்சியாளர்களால் மட்டுமே எல்லா நேரங்களிலும் மிஸ்டீரியஸான டிஸ்கவரிஸ் கண்டெடுக்கப்படுறதில்ல. சில சமயம் எதிர்பாராத விதமா சாதாரண மனிதர்களுடைய பார்வைக்கும் இந்த மர்மமான கண்டுபிடிப்புகள் சிக்கும். அப்படி கடந்த 2022 வருஷம் அர்ஜென்டினாவோட பியூனஸ் ஏர்ஸ் அப்படிங்கிற பகுதியில் விவசாயி ஒருத்தரால கண்டுபிடிக்கப்பட்ட வினோதமான கண்டுபிடிப்பு தான் இது. இன்னைக்கு இந்த பூமியில வாழற அர்மாடிலோஸ்ங்கிற உயிரினத்தோட மூதாதையர் இனமான பல ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய பிளீஸ்டோசின் காலத்துல வாழ்ந்த கிளிப்டோடன்ஸ்ங்கிற உயிரினத்தோட தொல்பொருள் படிமத்தை தான் அவரோட விவசாய நிலத்துக்கு நீர் பாய்ச்சும் போது எதிர்பாராத விதமா கண்டுபிடிச்சிருக்காரு. 30 மில்லியன் வருஷங்கள் முன்னாடி தென் அமெரிக்க பகுதிகளில் பரவி வாழ்ந்த இந்த உயிரினம் கடந்த 10,000 வருடங்களுக்கு முன்னாடி தான் பூமியிலிருந்து முற்றிலுமா அழிஞ்சு போனது. இன்னைக்கு அதோட பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச மாடர்ன் வெர்ஷனான சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய அர்மாடிலோஸ்ங்கிற உயிரினம் மட்டும்தான் இந்த பூமியில மிஞ்சி வாழ்ந்துட்டு வருது. Cursed tablet found in France. சில வருஷங்களுக்கு முன்னாடி பிரான்ஸ்ல ஆர்லியான்ஸ்ங்கிற பகுதியில் 18ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல் முன்னோட நிலப்பகுதியில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வேற எதையோ தேடி தோண்டிக்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா 60க்கும் மேற்பட்ட கல்லறைகளை கொண்ட ஒரு ரோமானிய காலத்து கல்லறை பகுதியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அங்க இருந்த சவக்குழிகள் எல்லாமே கிபி 1ல இருந்து 3ஆம் நூற்றாண்டு கிடைப்பட்ட காலத்துல கட்டப்பட்டது. இங்க இருந்து கிடைச்ச எலும்புக்கூடுகள் எல்லாமே ஆண்களுடையதுதான். ஆனா அதுல இருந்து மர்மமான இன்னொரு விஷயமும் சேர்த்தே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதுதான் இந்த கர்ஸ்ட் டேப்லெட்ஸ். எலும்புக்கூட்டோட கால்களுக்கு இடையில சின்னதா ஈயத்தால உருவான தகடுகள்ல புரியாத எழுத்து மொழியில பொறிக்கப்பட்ட தகவல்களோட சுருட்டி மடிக்கப்பட்டு அதை மனிதர்களோடயே சேர்த்து புதைச்சிருக்காங்க. பின்னாடி நடந்த ஆய்வுகள்ல பிரான்ஸோட இந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து கிடைச்ச சுருள்களையும் சரி, மத்திய தரைக்கடல் மற்றும் ஐரோப்பாவோட மற்ற சில பகுதிகளில் இருந்து கிடைச்ச கர்ஸ்ட் டேப்லெட்ஸ்லையும் சரி, அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்த்ததுல அவங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, டிஃபிக்ஸோனஸ்னு லத்தீன் மொழியில சொல்லப்படுற ஒரு வாக்கியமான பிரேயர் கார்ட்ஸ் தான் இதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. அதாவது போர்ல சண்டை போட்டு இறந்து போன ரோமானிய வீரர்களை புதைக்கிறப்போ ரோமானிய போர்க்கடவுளான மார்ஸுக்கு செய்தி அனுப்பக்கூடிய விதமா இந்த மாதிரியான டேப்லெட்ஸ்ல பூமியில நடக்கிற அநீதியான செயல்களை செய்யற மனிதர்களையும் எதிரி நாட்டு மன்னர்களையுமே சபிக்க லத்தீன் மற்றும் கோலிஸ்ங்கிற பழைய மொழிகளை எழுதி அதை இறந்து போன மனிதரோடையே சேர்த்து புதைச்சிருக்காங்க. இது இறந்தவங்களோட ஆத்மாவோட சேர்ந்து கடவுள் அடைஞ்சு அது அவங்களோட போர்க்கடவுளை பூமிக்கு வரவழைக்குங்கிறது அவங்களோட நம்பிக்கை. ரோமானிய மற்றும் கோலிஷ் மொழியினால் எழுதப்பட்ட இது மாதிரியான 21 கர்ஸ்ட் டேப்லெட்ஸ் இதுவரைக்கும் பிரான்ஸ்ல இருந்து மட்டுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. சேஹியூட் மோனோலித். டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நுணுக்கமான கலை வேலைப்பாடுகளை உருவாக்குறதுல கை தேர்ந்தவங்களா தான் இருந்திருக்காங்க பழங்கால மனிதர்கள். அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளா இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற பழங்கால கோவில்களை குறிப்பிட்டு சொல்லலாம். கருங்கற்களை துல்லியமா செதுக்கி கொடைஞ்சு உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் துல்லியமானதாகவும் பிரமிக்க வைக்கிற விதமாகவுமே இங்க அமைஞ்சிருக்கும். அதோட இது மாதிரி துல்லியமான வேலைப்பாடுகளோட அமைஞ்ச விஷயங்களை வெளிநாடுகளையுமே சில இடங்கள்ல பார்க்க முடியும். அப்படியான ஒற்றை பாறையை மட்டுமே கொண்டு துல்லியமா செதுக்கி உருவான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தென் அமெரிக்க நாடான பெருவில் இருக்கிற தொல்பொருள் தளம் ஒண்ணுல சேஹியூட் அப்படிங்கிற இந்த மோனோலித் பாறை அமைஞ்சிருக்கு. 2 மீட்டர் உயரம் 4.3 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு ஒற்றை பாறை மேல ஒரு நகரத்தோட சிக்கலான தெருக்களுக்கு நடுவுல தவளை, பூனை மற்றும் ஊர்வன இனத்தை சேர்ந்த உயிரினங்களோட உருவங்களை 200க்கும் மேற்பட்ட உருவங்களா செதுக்கி இதை உருவாக்கி வச்சிருக்காங்க. கூடவே இது குளம், ஆறு, சுரங்கப்பாதை, நீர்ப்பாசனம்னு சொல்லி பல சிக்கலான அமைப்புகளை பிரதிபலிக்கிற விதமாகவும் செதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்படி ஒரு படைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கான காரணம் மர்மமானதாவே இருந்தாலும் இன்கா இன மக்கள் வாழ்ந்த பகுதிகளில் ஒன்னா இருந்த இந்த இடம் அந்த டைம்ல மத வழிபாட்டு தலங்கள்ல ஒன்னாவுமே கூட இருந்திருக்கு குறிப்பிட்டிருக்காங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். ஓக்லோ ரியாக்டர். இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பல மர்மமான கண்டுபிடிப்புகளுக்கு ஆப்பிரிக்காவையும் உதாரணமா எடுத்துக்கலாம். அப்படி கடந்த 1972 வருஷம் ஆப்பிரிக்காவோட கபான்கிற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இந்த ஓக்லோ ரியாக்டர். தாது பொருட்களை கண்டுபிடிச்சு வெட்டி எடுக்க அங்கிருந்த குகை ஒண்ண சிலர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ நியூக்ளியர் ரியாக்டர்ல இருந்து உருவாகிற ஒரு ரேரான யுரேனியம் ஒரு நேச்சுரலான ரியாக்டர் வடிவத்துல இங்க கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க சயின்டிஸ்ட். மேற்கொண்டு இந்த இடத்த ஆழமா உட்புறமா குடைஞ்சப்போ யுரேனியம் 235 அப்படிங்கிற ரேரான விஷயம் கிடைச்சிருந்திருக்கு. இந்த ரேரான யுரேனியம் அணுக்கரு பிளவப்போ மட்டும்தான் பொதுவா கிடைக்கும். அதாவது நியூக்ளியர் ரியாக்டர்ல யுரேனியமை நியூட்ரான்களை வச்சு தாக்கும்போது அந்த அணுக்கரு பிளந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஆற்றலையும் எக்ஸ்ட்ராவான நியூட்ரான்களையும் வெளியிடும். இதை பயன்படுத்தி தான் அணு உலைகளும் அணு ஆயுதங்களுமே கூட வேலை செய்யுது. இதுல பூமியில இயற்கையா கிடைக்கக்கூடிய யுரேனியத்துல இந்த U235 அப்படிங்கிற டைப் ஆஃப் யுரேனியம் 0.7% மட்டும்தான் ரேரா கிடைக்கும். மத்தது எல்லாமே U238 வகையை சேர்ந்ததா தான் இருக்கும். அப்படி ஒரு ரேரான யுரேனிய வகையை தான் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது முழுசா ப்ராசஸ் ஆக 2 பில்லியன் வருஷங்கள் கூட ஆகியிருக்கலாம்னு குறிப்பிட்டிருந்தாங்க விஞ்ஞானிகள். The Giant Stone Jars of India.
ஆயிரக்கணக்கான வருடங்களா மண்ணுக்கடியில மறைஞ்சிருந்து ஒரு நாள் ஆராய்ச்சி மூலமா வெளிப்படக்கூடிய விஷயங்கள் ஆர்கியாலஜிஸ்ட எப்பயுமே ஆச்சரியத்தோட உச்சிக்கு கொண்டு போகும். ஆனா அப்படியான ஒரு பிரமிப்பை மண்ணுக்கு மேல பல காலங்களா நிலைச்சு நின்னுகிட்டு இருக்கிற விஷயங்களுமே கூட சில சமயம் ஏற்படுத்தும். அப்படியான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்தியாவில் கிடைச்ச இந்த ஸ்டோன் ஜார்ஸ். வடகிழக்கு மாநிலமான அசாம்ல 2022 வருஷம் மொத்தம் 65ங்கிற எண்ணிக்கையில பெரிய கொப்பரை மாதிரியான இந்த ஸ்டோன் ஜார்ஸை கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். சராசரியா ஒவ்வொன்றும் 3.2 இருந்து 9.8 அடி உயரத்துல இருந்திருக்கு. மேற்கொண்டு இதை ஆராய்ச்சி செஞ்சதுல அசாம்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பழங்கால கல்ஜாடிகளுக்கும் லாவோஸ் இந்தோனேஷியா மாதிரியான இடங்களை காணப்படுற மெகாலித் வகை ஜாடிகளுக்கும் கலாச்சார ரீதியா ஏதாவது கனெக்ஷன் இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. 1929 பிரிட்டிஷ்காரங்களால முதன்முதலா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வகை ஜாடிகள் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சவக்கடங்கு மாதிரியான நடைமுறைகளுக்கு பழங்குடிகள் பயன்படுத்தி இருக்கலாங்கிற மாதிரி கணிச்சிருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். இது தவிர மேகாலயா மாநிலத்தோட அடர்ந்த வனப்பகுதியோட சில இடங்கள்லயும் இந்த கல்ஜாடிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் கிமு 400ஆம் வருஷத்தை சேர்ந்ததா இருக்கலாங்கிற மாதிரியும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. டவர் ஆஃப் ஸ்கல்ஸ். சூரியனை கடவுளா வழிபட்ட ஆஸ்டக் பழங்குடிகள் மனிதர்களை பலி கொடுத்ததை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அபோகலிப்டோ மாதிரியான ஹாலிவுட் படங்கள்ல காட்சிகளாக கூட நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி வேற ஒரு மர்மமான சடங்குகளையும் அவங்க செஞ்சிருந்திருக்காங்க. அதற்கான ஆதாரத்தை தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கடந்த 2015ஆம் வருஷம் பண்டைய ஆஸ்டக் நகரமான டெனோக்டிக்லாண்ட் பகுதியை அகழாய்வு செஞ்சிருந்தப்போ கண்டுபிடிச்சிருந்தாங்க. டெம்ப்ளோ மேயர்ங்கிற இடத்துக்கு பக்கத்துல சுவத்தலையும் நிலத்தலையும் வரிசையா எடுக்கப்பட்ட 600 மனித மண்டை ஓடுகளை கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஹூட்ஸ்லோ பாக்லி அப்படிங்கிற போர் மற்றும் சூரியனுக்கான சிம்பலா வணங்கப்பட்ட கடவுளை சாந்தப்படுத்துறதுக்காக மனிதர்களை பலி கொடுத்து அவங்க மண்டையோடுகளை வரிசையா அடுக்கி சடங்கு மாதிரி செஞ்சு வழிபட்டு இருக்காங்க ஆஸ்டக் பழங்குடிகள் அந்த காலத்துல. இதுல கொடூரமான விஷயம் என்னன்னா அந்த ஸ்கல்ஸ்ல பெரும்பாலானது பெண்கள் மற்றும் குழந்தைகளோட தான் இருந்திருக்கு. இதுவரைக்கும் உலகம் முழுக்க தோண்டி எடுக்கப்பட்ட தொல்லியல் கண்டுபிடிப்புகள்ல ரொம்பவும் குறிப்பிடத்தக்கதாகவும் கொடூரமானதாகவுமே மாறி இருந்தது இந்த ஆஸ்டக் பழங்குடிகளோட டவர் ஆஃப் ஸ்கல்ஸ். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.